பா வகையும் அதோடைய ஓசைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். பா வகை என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இந்த பா வகையோட ஓசை என்ன? வாங்க பார்க்கலாம். வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவோட ஓசை அகவல் ஓசை, களிப்பாவோட ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவோட ஓசை தூங்கல் ஓசை. ஓகேங்களா? இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். வெண்பான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறான். அந்த பையன் ப்ரொப்போஸ் பண்ணுவான். ப்ரொப்போஸ் பண்ணும்போது வெண்பா என்ன அடிப்பா? செப்பலாலேயே அடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெண்பானா என்னது? செப்பல் ஓசை. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக புரியுதா? இல்லைன்னா வெண்பாவோட பல் அழகாக இருக்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொரு ஷார்ட்கட். ஆனால் வெண்பா செப்பல் ஓசை இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியர்னா ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறவர். இப்போ எனக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறேன்னா நான் இன்னொன்று என் பிள்ளைங்களுக்கு இல்லை வேறு யாருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பேன். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் என்னது ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ அகவல் ஒருத்தர்கிட்ட இன்னொன்று போயிட்டே இருக்குதுயா, தாவி தாவி போய்கிட்டே இருக்குது. இப்போ ஆசிரியப்பானா அகவல் ஓசை. இது ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது களிப்பா துள்ளல் ஓசை. களியை தின்னு அப்படின்னு வற்புறுத்துனா இந்த காலத்து பிள்ளைங்க யாராவது களியை சாப்பிடுவீங்களா? சாப்பிடவே மாட்டேங்க. இப்போ துள்ளிக்கிட்டே ஓடுவீங்க, வேணாம் வேணாம் வேணான்னு. இப்போ களிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. அதாவது ஏதாவது வஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? போய் படுத்து தூங்கிடுவோம். அப்போ வஞ்சிப்பானா என்னது? தூங்கல் ஓசை. இப்போ மார்க் எடுக்கலன்னு பிள்ளையை திட்டிவிட்டு அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. அழுதுட்டோன்னே என்ன பண்ணுவோம்? தூங்கிடும். அழுதுகிட்டே தூங்கிடும். இப்போ வஞ்சம்னா என்ன? திட்டுறது, வஞ்சிக்கிறது. திட்டினோம்னா என்னது? தூங்கல் ஓசை. இப்போ வஞ்சிப்பானா என்னது? தூங்கல் ஓசை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் டு வாட்ச் அவர் சேனல். தேங்க்யூ.